நேரத்தில் இந்த மேடையை அலங்கரிக்க நாம் அழைக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் கதிரேசன். வாங்க. கதிரேசன் வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றீங்க? தேவகோட்டை தேப்ரித்தோ மேல்நிலை பள்ளியிலேருந்து வரேன். அடுத்தடுத்த சுற்றுகள் இன்னும் கடுமையா இருக்க போகுது. இன்னும் அதிகமான பயிற்சியும் முயற்சியும் எடுத்து நீங்க பேசணும். இந்த சுற்றுல நீங்க நல்ல திரைப்படத்தை தேர்வு பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்ன திரைப்படம்? மெய்யழகன். ஓ, சமீபத்தில் திரைக்கு வந்து தமிழ் சமூகம் வந்து நிறைய பாராட்டி நல்ல விமர்சனங்களை பெற்ற மெய்யழகன் அப்படிங்கிற திரைப்படம். உங்களுடைய தலைப்பு, நல்ல உரையை நீங்க வழங்குவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அன்பு நல் வணக்கம். நாம் பல நூறு திரைப்படங்களை பார்த்து கடப்பதுண்டு. அதில் ஒரு சில படங்கள் மட்டும்தான் உணர்வுகளை ஆழமாக கடத்துவதும் உண்டு. சில நேரங்களில் நம்மை வழி நடத்துவதும் உண்டு. படமாக மட்டுமல்லாமல் பாடமாகவும் இருந்து அண்மையில் நான் கண்டு கற்றுக்கொண்ட திரைப்பாடம் மெய்யழகன். புரியாத வார்த்தைகளில் தாய்மொழி அல்லாத வெவ்வேறு மொழிகளில் வைக்கப்படும் பெயர்கள் ஒரு ஆளுக்கோ அல்லது நூலுக்கோ மட்டுமல்ல, ஒரு திரைப்படத்திற்கும் வைக்கப்படும் பொழுது அது அந்நியமாக மாறிவிடுகின்றது. அவரவர் தாய்மொழியில் பெயர் சூட்டும் போது இயல்பாகவே நமக்கு ஈர்ப்பும் பிடிப்பும் வந்து விடுகிறது. அப்படித்தான் பெயரிலேயே என்னை ஈர்த்தவன் இந்த மெய்யழகன். ஆழி சூழ்ந்த உலகில் அன்பு சூழ்ந்த உறவுதான் நம்மை உயிரோடும் உயிர்ப்போடும் வைத்திருக்கிறது என்பதை 90களின் குளவிகளுக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற 2000 குளவிகளுக்கும் கற்றுத்தருகிறார் இந்த மெய்யழகன். உலகின் எந்த மூலை முடுக்கிற்கு சென்றாலும் சிக்கல் சிடுக்கல்களை தாண்டி மனதை மயிலிறகாய் வருடுகின்ற அன்புறவை உணர்வோடும் உயிரோடும் இரண்டர கலந்து விட்ட சொந்த பந்தங்களை உள்ள தளவில் உதறி தள்ளுவதற்கு ஒருபோதும் முடியாது என்பதற்கு இந்த திரைப்படம் சிறந்த உதாரணம். வீட்டை துறந்து நள்ளிரவில் ஒரு குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்வதில் தொடங்குகிறது படத்தின் முதல் காட்சி. சில சுயநல சொந்தங்களின் சொத்து தகராறால் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்று எல்லாவற்றையும் உதறிவிட்டு போகும் வேதனையை எனக்குள்ளும் கடத்தியது அந்த காட்சி. பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி மகிழ்ந்து திரிந்த வீட்டை விட்டு சில பணத்தாசை பிடித்த உறவுகளின் துரோகம் நம்மை வெளியில் துரத்தினால் அதன் வலியும் துயரும் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பெரியவர்கள் கூட அதை கடந்து கஷ்டப்பட்டு போய்விடுவார்கள். ஆனால் அருள்மொழிவர்மனை போல இளையவர்களால் கடப்பதும் மறப்பதும் அவ்வளவு எளிதல்லை. கடப்பதும் மறப்பதும் அவ்வளவு எளிதல்லை. உடன் பிறந்த அக்கா தங்கைகள் மட்டுமல்ல, சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மாக்கள் பிள்ளைகளின் சகோதர அன்பு கறந்து வைத்த பாலை போல தூய்மையானது. சித்தப்பா மகள் சுவாதி மணமேடையிலேயே அருள்மொழிவர்மன் திருமண பரிசாக தந்தவற்றை ஒவ்வொன்றாய் அழகு பார்த்து அணிய செல்லும் காட்சி நினைக்கும் போதும் கூட ஒவ்வொரு அண்ணன் தங்கைகளையும் கண்களை கண்கலங்க வைக்கிறது. மெய்யழகனை போல உறவுகளை மட்டுமல்ல, மீன் காளை பாம்பு போன்ற பிற உயிர்களையும் ஆறு வீடு மிதிவண்டி போன்ற உயிரில்லா பொருட்களையும் மதித்து அன்பு செலுத்தும் எண்ணத்தை நம்மிடத்தில் உண்டாக்கி இவ்வுலகம் என்பது மனிதனுக்கானது மட்டுமல்ல, உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றிற்குமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. வீடு என்பது வெறும் கல்லாலும் மண்ணாலுமானது மட்டுமல்ல, உணர்வாலும் உறவாலும் மட்டுமே ஒரு கட்டிடம் வீடாக மாறுகிறது என்றதை பாடம் புகட்டிருக்கிறது எனக்கு. படம் நெடுக பேசிக்கொண்டே இருக்கும் மெய்யழகன் அதை விரும்பியோ விரும்பாமலோ கேட்டுக்கொண்டிருக்கும் அருள்மொழிவர்மன் தாங்கள் இருவரும் எதை துளைத்து நிற்கிறோம் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். பேசுவதை மறந்து தலை கவிழ்ந்து இணையத்திற்குள் மூழ்கி கிடக்கும் நம்மை வெட்கப்பட்டு தலை நிமிரவும் வைக்கிறது, பேசவும் வைக்கிறது. தன்னையும் உறவுகளையும் மறைத்து வைத்துவிட்டு துளைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கும் நம்மில் பலருக்கும் நம்மை தேடி தருகின்ற இந்த படம் என்னை பொறுத்தவரையில் மெய்யாகவே அழகன்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மெய்யாகவே அழகன்தான், மெய்யழகன் அப்படின்னு கதிரேசன் பேசியிருக்கிறாரு. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தது. நடுவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நேரடியாக கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரு பேச்சில் தங்கு தடை வரத்தான் செய்யும். ஆனால் அப்படியே நீ நின்றாமல் அடுத்த நிமிஷம் அடுத்த விஷயத்துக்கு போனில்ல, அதற்கு பாராட்டு.
நம்முடைய முந்தைய பேச்சுக்கும் இந்த பேச்சிலையும் என்ன தவறு இருக்குது, என்ன சரி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சீர்தூக்கி பார்த்துக்கிட்டா இன்னும் சிறப்பாக அமையும். அடுத்த சுற்றுகளுக்கு நீ போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கடினமாக மெய்யாவே உழைக்கணும். நன்றி. அழகான மதிப்புரை. தொடர்ந்து நம்முடைய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். நீங்கள் படத்தை நன்றாக கவனிச்சிருக்கீங்க என்பது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த மென்மையான உணர்வுகள், உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த பரஸ்பர அந்த மென்மையான உணர்வுகளை பொறுமையாக எடுத்து சொன்ன ஒரு திரைப்படம் இந்த மெய்யழகன். பொறுமை என்பதே ஒரு அருகிவிட்ட ஒரு குணமாக இன்றைய காலகட்டத்தில் மாறியிருக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் இப்படி ஒரு நல்ல படம் எடுத்தது ரொம்ப பாராட்டுக்குரியது. நீங்கள் அதை கவனித்து ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்துக்களை சொன்ன விதம் சிறப்பு. தடுமாற்றம் எல்லாருக்கும் வரும். ஆனால் தொடர்ந்த முயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் இருந்தால் இதை நீங்கள் எளிதாக கடந்து செல்லலாம். உங்களுக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்குது. இந்த ஒரு தடுமாற்றத்தினால நீங்கள் முடங்கி போகக்கூடாது. ஒரே ஒரு சின்ன சஜஷன், உங்களுடைய உச்சரிப்பை இன்னும் மேன்மைப்படுத்தி கொண்டால் நல்லது. உங்களுடைய பேச்சு இன்னும் ஒளிரும். நன்றி. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் அன்பிற்கினிய அண்ணன் அட்லாண்டா ஜெயசாரதி அவர்கள். கதிரேசன், நல்லா பேசுனீங்க. உங்களுக்கு தடை இருந்தது. தடை தடங்கள் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும்னா ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது கதிரேசனுக்கு மட்டும் கிடையாது. இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுக்கு நான் ஒரே ஒன்று சொல்கிறேன். நான் நீங்கள் பயிற்சி பெறும்பொழுது முதல்ல அதை எழுதணும். எழுதிட்டு மனப்பாடமே பண்ணக்கூடாது. அதை நீங்கள் உள்வாங்கினு இமேஜினேஷன் பண்ணணும். அதை காட்சிகளாக, பிக்டோரியல்னு சொல்லுவாங்க, அதை காட்சிகளாக உருவகப்படுத்திட்டு அதை மனசார உணரணும். உணர்ந்தீங்கன்னா இந்த தடை இருக்காது. உங்களுக்கு மனப்பாடம் மட்டும் பண்ணவே கூடாது. உள்வாங்கிட்டு நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்த்துட்டு உங்களையே நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுட்டு தான் மேடைக்கு வரணும். ஆனால் நீங்கள் பேசின விதம் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. பயிற்சி நிறைய எடுத்துக்குங்க. பயிற்சி நிறைய எடுத்துக்கிட்டு மேடைக்கு வாங்க. நன்றி. நன்றிங்க. கதிரேசன், சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தது. ஆனால் அதை நீ இன்னும் கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் எடுத்தால் நல்ல தடங்களாக பதிக்க முடியும் அப்படின்னு நம்முடைய நடுவர்கள் வாழ்த்தி இருக்கிறாங்க. நீங்கள் அந்த பயிற்சியும் முயற்சியும் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் கதிரேசனுக்கு. நன்றி. நன்றி. உற்சாகமான தலைப்புகள்